Hello guys, welcome back to our study vlog. செல்ஃப் ஸ்டடி பண்ணுற எல்லாருக்குமே செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களோட ஸ்ட்ரகிளிங் தெரியும். நம்ம எவ்வளோ மெட்டீரியல் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும், எங்கெங்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கலெக்ட் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு அமையும். நான் வந்து இன்றைக்கி காலையில் பாலிட்டியுடைய பார்ட்ஸ், அதாவது பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதிகள் மற்றும் அதோட ஷெட்யூல் அதை வந்து நான் அந்த சார்ட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ நான் வந்து தனியாக அதை நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கம்பைண்டாக அது ஒரு புரட்டிட்டு போயிட்டோன்னா கண்டிப்பாக அது மைண்டில் நிற்கும். ஸோ அதனால் இதெல்லாம் மறக்கக்கூடிய ஏரியா. எந்த பார்ட்டு எதில் கேட்குறாங்கங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ அது முடிச்சுட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தேன். ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 50% தான் அந்த கொஸ்டினை வந்து பாசிட்டிவாக அப்ரோச் பண்ண முடியுது. ஸோ இன்னும் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி அதனோட ஆன்சர் கீஸ்லாம் பார்க்க கொஞ்சம் க்ரோ ஆயிரும். இருக்கிற குறைவான நாட்களில் இன்னும் கொஞ்சம் நான் க்ரோ பண்ணிக்கணும். டெஸ்ட்டு வந்து OMR ஷீட்டை ப்ராக்டிஸ் பண்ணேன். தென் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தாங்க, அவங்களோட ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். வெளியில் போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே ஒரு டீ சாப்பிட்டோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த டெஸ்ட் பேட்சை வந்து திரும்ப ஆன்சர் கீ பார்க்கணும். ஆன்சர் கீயோடு சேர்த்து டீட்டெயில்டு மற்ற ஆப்ஷன்ஸ்க்கும் வந்து என்னென்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் வெளில மழை வந்தது, என் பொண்ணு நனைஞ்சிட்டு இருந்தா. ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து முடிச்சுட்டு வந்து அந்த டீட்டெயில் ஆன்சர் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். டேஃப் வந்து நான் டெஸ்ட்டு போட்டிருந்தேன். நான் 2-3 அகாடமியில் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ டேஃப் வந்து எனக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, குரூப் 4 படிக்கும்போது 2019 அட்டன் பண்ணேன். அதில் வந்து எனக்கு 200க்கு 148 கொஸ்டின் எடுக்க வச்சது செல்ஃப் ஸ்டடியிலே, வெறும் 60 நாள் ப்ரிப்பரேஷனில். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் ஏன் குரூப் 4 போகல அப்படின்னா, எனக்கு இப்போ வாங்குகிற சேலரிக்கும் அதுக்கும் ரொம்ப டவுன் கிரேட் ஆயிரும். ஸோ அதனால் குரூப் 4 போகல. இப்போ குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கைஸ், இதெல்லாம் முடிச்சுட்டு இந்தியன் பாலிட்டி வந்து ஃபுல்லாகவே நான் டீட்டெயிலாக பார்த்தேன். ஏன்னா அதில் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்தியன் பாலிட்டியில் வந்து நிறைய டவுட்ஸும் இருந்துச்சு எனக்கு. லக்ஷ்மிகாந்த் இருக்குது, அதை வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். 243 அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பஞ்சாயத்து ராஜோட ஆர்டிக்கல். அதில் வந்து இருக்கிற சப் கிளாஸையும் படித்து வச்சுக்கோங்க, ஓ வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. தென் அதெல்லாம் படிச்சுட்டு நான் போய் படுத்துட்டேன். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 மணிக்கு எந்திரிச்சாச்சு. 6 மணிக்கு எந்திரிச்சு திரும்பவும் அந்த கொஸ்டினில் பேலன்ஸ் இருக்கிற ஏரியாலாம் நான் பார்க்கணும். ஸோ அதில் நிறையா வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு அப்புறம் என் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணோம். அவளை எழுப்பி விட்டு அவள் எந்திரிச்சு தூக்கம் தெரியறதுக்கு 1/2 hour ஆகும். இந்த மாதிரி உட்காந்துட்டு தூங்கிட்டு இருப்பாள். அவளெல்லாம் இப்போ ரெடி பண்ணிவிட்டு அந்த கேப்பில் வந்து நான் கொஞ்சம் நேரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ஸ்கூலில் விட்டுட்டு வந்து திரும்பவும் அதை கண்டினியூ பண்ணேன். அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் முடிச்சாகணும். ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில்லாக அந்த டெஸ்ட் எழுதும்போது எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலில் உட்காந்து ஒரு ஃபீல் எப்படி இருக்கும் அதில் தான் ஆரம்பித்தேன். பட் போக இவ்வளோ டஃப் ஆகிடுச்சு அந்த கொஸ்டின்.